காலை 11 மணி நிலவரப்படி பதிவான வாக்குகளின் விவரங்கள் வெளியாகியிருக்கின்றன. கூடுதல் விவரங்களை தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் வழங்க கேட்கலாம். கண்ணன் வணக்கம், விவரங்களை வழங்கலாம். தமிழ்நாட்டில் தேர்தல் வாக்குப்பதிவில் 11 மணி நிலவரம் வெளியாகி இருக்கிறது. 37.56% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. 2021 கடந்த ஆண்டு இதே 11 மணி நிலவரப்படி தேர்தலில் வாக்குப்பதிவு 26.29%, அதாவது 11% அதிகமாக இந்த முறை தேர்தலில் வாக்குப்பதிவு 11 மணி நிலவரப்படி அதிகரித்திருக்கிறது. 9 மணி நிலவரப்படி 17.69% வாக்குகள் பதிவான நிலையில் இப்போது 11 மணி நிலவரப்படி 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி 4 மணி நேரத்தில் 37.56% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. தமிழ்நாட்டில் பதிவாகி வரும் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு ஆட்சி தொடரவா, ஆட்சி மாற்றமா என்ற கேள்வியை எழுப்பி இருக்கிறது. 11% வாக்குகள் 11 மணி நிலவரப்படி அதிகமாக கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகமாக வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. தமிழகம் முழுவதும் சராசரியாக 37.56%, அதாவது ஒரு 38% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. அரியலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 36.11% வாக்குகள் பதிவாகி உள்ளன. செங்கல்பட்டு மாவட்டத்தில் 37.17% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. சென்னையை பொறுத்தவரை வழக்கமாக மந்தமாக வாக்குகள் பதிவாகும் சென்னையில் இந்த முறை விறுவிறுப்பாக 35.47% வாக்குகள் 11 மணி நிலவரப்படி பதிவாகி இருக்கிறது. கோயம்புத்தூரில் 38.62% வாக்குகள் பதிவாகி உள்ளன 11 மணி நிலவரப்படி. கடலூரில் 36.30% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. தர்மபுரி மாவட்டத்தில் 38.28% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. திண்டுக்கல் மாவட்டத்தில் 39.05%, அதிகபட்சமாக 39.05%. அதைவிட அதிகமாக ஈரோடு மாவட்டத்தில் கொங்கு மண்டலத்தில் வாக்குப்பதிவு சதவீதம் இங்கு வடக்கு மாவட்டங்களை விட மிக அதிகமாக பதிவாகி உள்ளது. ஈரோட்டில் 41%, கள்ளக்குறிச்சியில் 37.30%, காஞ்சிபுரத்தில் 39.48% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. தென்கோடி மாவட்டமான கன்னியாகுமரியில் 34.68% வாக்குகளே அங்கு பதிவாகியுள்ளன. கரூரில் 39.70%, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 36.53% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. மதுரையில் 36.22% வாக்குகள் பதிவாகி உள்ளன. டெல்டா மாவட்டமான மயிலாடுதுறையில் 35.33% வாக்குகளும், நாகப்பட்டினத்தில் 37.77% வாக்குகளும் பதிவாகி இருக்கின்றன. கொங்கு மண்டலமான நாமக்கல்லில் 41.41%, நாமக்கல் ஈரோடில் 40% தாண்டி வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. வட மாவட்டமான பெரம்பலூரில் 37.89% வாக்குகள் பதிவாகி உள்ளன. புதுக்கோட்டையில் 37.12% வாக்குகளே பதிவாகி உள்ளன. ராமநாதபுரத்தில் 34.02% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. ராணிப்பேட்டை தொகுதியில் 38.70 அளவுக்கு வாக்குகள் பதிவாகி உள்ளன. கொங்கு மண்டலமான சேலத்தில் 40.56% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. தென் மாவட்டங்களான சிவகங்கையில் 35.35% வாக்குகள், தென்காசியில் 36.31%, தஞ்சாவூரில் 36.54%, நீலகிரி மாவட்டத்தில் 32.62%, தேனியில் 37.35% வாக்குகள் 11 மணி நிலவரப்படி பதிவாகி இருக்கின்றன. திருவள்ளூர் மாவட்டத்தில் 36.71%, திருவாரூர் மாவட்டத்தில் 37.19% வாக்குகள் பதிவாகியுள்ளன. தூத்துக்குடி மாவட்டத்தில் 35.16% வாக்குகள் தூத்துக்குடி மாவட்டத்தில் பதிவாகி இருக்கின்றன. திருச்சிராப்பள்ளியில், தமிழகத்தின் மத்திய மாவட்டமான திருச்சிராப்பள்ளியில் 38.08% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. திருநெல்வேலியில் 34.05% வாக்குகளே திருநெல்வேலி மாவட்டத்தில் பதிவாகி இருக்கின்றன. திருப்பத்தூர் மாவட்டத்தில் 37.49% வாக்குகள் திருப்பத்தூரில் பதிவாகி இருக்கின்றன.
கொங்கு மண்டலமான திருப்பூரில் 42. இதுவரை பதிவான வாக்குகளிலேயே அதிகமான வாக்கு சதவீதம் திருப்பூர் மாவட்டத்தில் 42.45% வாக்குகள் அங்கு பதிவாகி உள்ளன. திருவண்ணாமலை மாவட்டத்தில் 38.25%, வேலூர் மாவட்டத்தில் 37.99%, விழுப்புரம் மாவட்டத்தில் 38.40% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. விருதுநகர் மாவட்டத்தில் 38.05% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்திலேயே அதிகபட்சமாக திருப்பூர் மாவட்டத்தில் 42% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. அதை அடுத்து ஈரோடு மாவட்டத்தில் 40% வாக்குகள் 41% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. கொங்கு மண்டலத்தில் 40% நெருங்கி சேலத்தில் 40.56% வாக்குகள் அங்கு பதிவாகி இருக்கின்றன. தென் மாவட்டங்களில் மந்தமான வாக்குப்பதிவு, மத்திய மாவட்டங்களிலும் வட மாவட்டங்களிலும் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு. கொங்கு மண்டலத்தில் சேலம், திருப்பூர், கோவையில் மிக மிக விறுவிறுப்பான வாக்குப்பதிவு 40% தாண்டி அங்கு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. 2021ஆம் ஆண்டு இதே தேர்தல் காலத்தில் 11 மணி நிலவரப்படி 26.29% வாக்குகளே பதிவாகி இருந்தன. இந்த ஆண்டு SIR மற்றும் புதிய கட்சிகளின் அலை ஆகியவற்றால் இந்த முறை 37.56% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. சுமார் 11% அதிகமான வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. கொங்கு மண்டலங்களான திருப்பூரில் 42.45%, ஈரோட்டில் 41%, நாமக்கல்லில் 41.41%, சேலத்தில் 40.56%. கொங்கு மண்டலம் ஆட்சி தொடர வாக்களிக்கிறதா, ஆட்சி மாற்றத்திற்கு வாக்களிக்கிறதா, அல்லது புதிய கட்சிக்கு வாக்களிக்கிறதா என்பது மே 4ஆம் தேதி தெரிய வரும். இதே போல வட மாவட்டங்களான சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டிலும் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு 39% முதல் 37% வரை வட மாவட்டங்களிலும் வாக்குப்பதிவு மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. கொங்கு மண்டலமான கரூரிலும் 39.7%, கரூர், சேலம், நாமக்கல், ஈரோடு, திருப்பூர் 40% தாண்டி வாக்குப்பதிவு. கொங்கு மண்டல வாக்குப்பதிவு எதை நோக்கி செல்கிறது என்பது மே 4 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை திறக்கும் போது தெரிய வரும். நிகிதா.